இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். சங்கீதம் 9:16. Today's Bible verse: The Lord is known by the judgment he executes. The wicked is snared in the work of his own hands. Psalms 9:16. ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடினான். திருடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது அவனை பார்த்து சிலர் அவனை துரத்த ஆரம்பித்தார்கள். அவன் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக வேகமாக ஓடினான். அப்படி ஓடும்போது அவன் எதிரே உயரமான ஒரு மதில் இருந்தது. அந்த மதிலை பார்த்தவுடன் அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேல் வேகமாக ஏறி பாய்ந்து அந்த உயரமான மதில் மேல் குதித்தான். அங்கிருந்து மதிலுக்கு அப்பால் உள்ள வளாகத்திற்குள் குதித்து விட்டான். அவன் குதித்த இடம் அந்த நகரத்தின் சிறைச்சாலை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, சில சமயங்களில் மக்கள் தாங்கள் தவறு செய்துவிட்டு ஓடி தப்பி விடுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் இந்த திருடனை போல வசமாக மாட்டிக்கொள்கிறார்கள். தவறு செய்வோருக்கு தண்டனை வருவதன் மூலம் தேவன் இருக்கிறார் என்பது தெரிகிறது. உங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்கள் திட்டமிட்டு செய்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள். அதே சமயத்தில் அவர்கள் திருந்தினால் தேவன் அவர்களை மன்னிப்பார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். மனித வாழ்விலும் அப்படித்தான். கருணை, பரிதாபம், அன்பு ஆகிய விதைகளை நாம் விதைக்க வேண்டும். ஆமேன்.